இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா ஹோட்டல் ஸ்டைல் பன்னீர் டிக்கா. இதுக்கு தேவையான பொருள் 3 கலர்ல கேப்சிகம் எடுத்திருக்கோம், கொடமிளகா, லோ ஃபேட் பன்னீர் எடுத்திருக்கோம், அப்புறம் ஒரு வெங்காயம், அப்புறம் சிங் சீக்ரெட் மசாலா பன்னீர் சில்லி மசாலா எடுத்திருக்கோம். கொஞ்சமா தான் போட போறோம். அதுக்கப்புறம் நம்ம வேற என்னெல்லாம் பண்ண போறோங்கிறத வந்து பார்க்கலாம். இதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதெல்லாம் நம்ம வெட்டிக்கலாம். அடுத்தது கிரீன் கேப்சிகம். உள்ள இருக்கிறதெல்லாம் வேண்டாம், வெறும் ஸ்கின் மட்டும்தான் எடுக்கும். இப்போ ஆனியனும் அதே மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இவங்க பாருங்க, ஆனியனை இப்படிதான் நம்ம எடுக்க போறோம். இந்த மாதிரி இந்த மாதிரி எடுத்தா போதும். நம்ம ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம். இந்த பாத்திரத்துல ஃபர்ஸ்ட் என்ன ஆட் பண்ண போறோம்னா, நம்ம சொன்ன பன்னீர் மசாலா ஆட் பண்ணிக்கிறோம். பன்னீர் மசாலா ஆட் பண்ணிட்டு கொஞ்சமா ஆட் பண்ணிருக்கோம். இதுக்கப்புறம் கொஞ்சமா உப்பு, இப்போ கொஞ்சமா மல்லிப்பொடி, கொஞ்சமா போடுறோம். இப்போ அடுத்தது கொஞ்சமா வத்தப்பொடி, கடைசியா கொஞ்சமா தயிர், கொஞ்சமா, ரொம்ப வேண்டாம், இந்த மிக்சிங் பண்றதுக்காக கொஞ்சமா தயிர் ஊத்திட்டோம். இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிறோம். மிக்ஸ் பண்ணிட்டு மசாலா மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கோம். இதுல நம்ம வெட்டி வச்சிருக்க காய்கறி எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கலாம். என்னடா நான் பன்னீர் ஆட் பண்ணலன்னு நினைக்காதீங்க, இனிமேதான் பன்னீர் ஆட் பண்ண போறோம். இதை ஃபர்ஸ்ட் கொஞ்சம் ஒரு 2 மினிட்ஸ் இது மேரினேட் ஆகட்டும். கடைசியில நம்ம பன்னீர் ஆட் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் இது நல்லாவே மேரினேட் ஆகணும். அதுக்கப்புறம் தான் நம்ம இதுல டிக்கா பண்ண போறோம். ஒரு ஹெல்தி ஸ்நாக்ஸா இருக்கும், ரொம்ப ஈஸியாவும் ஃபாஸ்டாவும் பண்ணிடலாம். பன்னீரையும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். பன்னீரையும் கியூப்ஸா கட் பண்ணலாம். இந்த மாதிரி ஷேப். நல்ல ஸ்கொயர் ஷேப்ல வெட்டிக்கோங்க. இப்ப நம்ம கட் பண்ணி வச்சிருக்க பன்னீரை இதுல ஆட் பண்ணிடலாம். இப்ப நல்லா பிணைஞ்சிக்கலாம். இதை பிணைஞ்சு ஒரு 10 நிமிஷம் மட்டும் மேரினேட் பண்ண போறோம், அவ்வளவுதான்.
இப்போ இது ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊறிடுச்சு. இப்போ நம்ம இந்த குச்சியில ஸ்டிக்ல ஒன்னொன்னா நம்ம குத்தி வைக்க போறோம். குத்தி வச்சுட்டு இப்போ நான் இப்போ இதை எப்படி குத்தி வைக்கிறேங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒரு பன்னீர், அதுக்கப்புறம் ஒரு yellow கேப்சிகம், அதுக்கப்புறம் ஒரு ஆனியன், அப்புறமும் ஒரு பன்னீர், திரும்ப ஒரு ரெட் மிளகா, அப்புறம் ஒரு வெங்காயம், அதுக்கப்புறம் திரும்ப ஒரு பன்னீர், அப்புறம் வச்சிருக்கேன் கிரீன் மிளகா. இப்போ நம்ம பன்னீர் எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கோம். இதை தோசை தவால போட்டு நம்ம எடுக்க போறோம். தோசை தவா ஆன் பண்ணிக்கலாம். கொஞ்சம் சூடாகட்டும். எண்ணெய் ஊற்றிருக்கோம், சூடாயிட்டு இப்போ நம்ம செஞ்சு வச்சிருக்க பன்னீர் டிக்காவை எடுத்து ஒன்னொன்னா வைக்க போறோம். ஒரு நேரத்துல 3 வைங்க, ரொம்ப வைக்காதான். அவ்வளவுதான். சூப்பரா இருக்கு. அம்மா செஞ்சிருக்கா சூப்பர் இருக்காங்க. நல்லா இருக்கு.